ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. 11வது பாடல். அழியாத முக்தி ஆனந்தமாகி அப்படின்னு சொன்னார் போன இதுல எப்படி அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாய் அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கிறார். 11வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அபிராமி அந்தாதியில் அவளுடைய சரணார விந்தம் எம்பிரான் முடிக்கண்ணியதேன்னு சொல்றார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காலம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிலக்கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே அப்படிங்கிறார். எப்படி ஆனந்தமாக என் அறிவாக. ஆனந்தம் ஆனந்தம் எங்க இருக்கோ அங்க அம்பாளோட கடாட்சம் நிச்சயமா இருக்கு, அங்க தொடர்பு இருக்கும். ஆனந்தம் நிறைந்து இருக்கின்றது. ஒரு பழத்தை எடுத்துக்கோ, அதோட சாறு மாம்பழம், இப்போ உள்ள மாம்பழ சீசன், ஆகா என்ன சுவை அப்படின்ட்டு அதை சாப்பிடும் போது ஒரு ஆனந்தம். அந்த மாங்கனி, அடுத்தது நல்ல வாசனை உள்ள பூக்கள், மல்லிகை, பிச்சி, முல்லை, இதெல்லாம் அப்படி அதோட வாசனை. தேன் எடுத்துட்டா அதோட இனிமை, கரும்புச்சாறு இனிமை, பாலுக்குள்ள நெய் இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல பாடல் அனுபவிச்சோம்னா அதுல ஒரு ஆனந்தம். நம்ம உடம்புல உயிர் இருக்கு, ஒரு நோயும் இல்லாம இருந்தாலும் அதுவே ஒரு சந்தோஷம். இது எல்லாமே சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இதுல எல்லாம் நிச்சயமா அம்பாளோட கருணா கடாட்சம் அதெல்லாம் நிறைந்திருக்கு. சந்திரன் எடுத்துட்டா அதோட குளிர்ச்சி, சூரியன்ல அதோட ஒளி, தென்றல்ல மென்மை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் அழகாக இன்பம் தரக்கூடியவள். எங்கெங்க அழகு விழுகின்றதோ அங்க எல்லாம் ஆனந்த தொடர்பு, அன்னையின் ஆனந்த தொடர்பு இருக்கின்றதுன்னு சொல்லப்படும். இப்போ அழகு இருக்கிற இடத்தில் அம்மையோட அருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆனந்தமே அப்படின்னு சொல்ற. ஆனந்தமாய் என் அறிவாய்னு சொல்ற. ஆனந்தமாய், ஆனந்த கலிகா அப்படின்னு இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். ஆனந்த கலிகா, ஆனந்தமே வடிவாக இருப்பவள் அப்படின்ட்டு. அவள் ஆனந்த வடிவம். எல்லா இன்பங்களும் நமக்கு இங்க இருக்கக்கூடிய இன்பங்கள்லாம் அப்பப்போ அந்த சுவை இது அனுபவிச்சோம்னா அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். எதை அனுபவிச்சாலும் அதோட இது போயிடுச்சுன்னா அப்புறம் அதோட இன்பம் இருக்காது. ஆனால் இவள் என்றும் பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பரமானந்தா அம்பாளை சொல்லுவா லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதனால பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நம்மளுக்கு ஆனந்தம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அம்பாளோட அருள் இருந்தா அது நிச்சயமா தன்னால நமக்கு கிடைக்குங்கிற. நம்ம உலகத்துல இந்த வாழ்க்கை வாழறோம், எப்போது இன்பமாவே இருக்கா? துன்பம் வருது, எல்லாம் மேடு பள்ளங்கள், அந்த வாழ்க்கை சக்கரம் சுத்திட்டே இருக்கு. இன்பம் துன்பம் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை துன்பத்தையும் கூட ஏன் இப்போ எதுக்காட்டி சொல்லுவா, அம்பாளை நம்ம நினைக்கிறோம், எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாளே, நான் எதுக்கு அவளை நினைக்கணும் அப்படின்னு கூடாது. நமக்கு துன்பம், ஏன்னா நம்ம துன்பம் அனுபவிக்க வேண்டியதுங்கிறது நம்மளுடைய முன்னால உள்ள செய்த வினை பயன், அதோட தொடர்ச்சி தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பிறவியில. அதற்கு ஏற்றபடிதான் பிறவி அமைகின்றது, அதற்கு ஏற்றபடிதான் நம்மளுடைய எல்லா இன்ப துன்பங்களும் வருகின்றது. அப்போ இந்த துன்பத்தை கொடுத்தால் இன்னும் நாம போய் அம்பாளை தொடரும், எனக்கு துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்காளேன்னா அந்த துன்பத்தை தாங்குவதற்குரிய சக்தியை அம்பாள் நமக்கு தருகிறாள். அதை இதுவும் கடந்து போறதுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதுதான் அம்பாளோட அருள்ங்கிறது. அந்த இது எந்த ஒரு இது எடுத்துட்டாலும், ஏதோ ஒரு பண்ணிக்கிறோம், உடம்புல முடியல, ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அது எதற்கு? அந்த இன்பம் அடுத்தாப்புல அது சுஸ்தமாயிடுச்சுன்னா, அது குணமாயிடுச்சுனால்
நமக்கு அதனால உள்ள வலி குறைஞ்சிடும், நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். அப்போ எதுக்குமே ஒரு இன்பம் அப்படின்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தான் அந்த இன்பத்தோட பரிபூர்ணத்துவம் நமக்கு தெரியும். நம்ம ஒரு கசப்பான ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கெல்லாம் பார்ப்போம், மருந்து கொடுப்போம், அது உடனே என்ன பண்ணுவா, அது பொடிச்சு தேன்ல குழைச்சி வாயில விட்டுருவா. அந்த தேனோட திதிப்பு தான் தெரியும். அப்போ அந்த தேனை கசப்பை அருந்தும் போது அந்த தேனை அருந்தினால் அதை கொஞ்சம் நம்மளுக்கு முடியிறாப்புல இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இன்ப துன்பங்கள். இந்த துன்பங்களை நம்ம அனுபவிக்கும் போது அம்பாளோட அருள் அது நம்மளுக்கு துணையா இருந்ததுன்னா அந்த வருத்தம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்காம அப்படியே அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுங்கிறார். அதனாலதான் நரகம் பெரினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெரின் இறைவா அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். எங்க நரகம் கட்டச்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய அருள் இருந்ததுன்னா நான் எந்த இடத்துல வேணா பரவாயில்ல. ஏன்னா அதுவும் சொல்லுவேன், நான் நம்மாழ்வார் பாசத்துல சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல துன்பமும் நீதான் இன்பமும் நீதான், எனக்கு நரகம் எதுக்கு, வைகுண்டம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நீதான் இருக்கேன்னா உன்னுடைய அருள் இருந்ததுனால் எனக்கு எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி இவரும் மாணிக்க வாசகர் இதை சொல்லியிருக்கேன். அப்போ அம்பாள் நம்மளுடைய சைத்தன்ய ரூபமாக செய்வளாக இருக்கின்றாள். அம்பாள் நம்மளோட மனத்தில அறிவாக நின்று அடுத்தாப்புல அதை தெரிய செய்கிறாள். ஆனந்தமா என் அறிவாய். ஏன்னா ஆனந்தம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு ஞாபகம் வருது. அம்பாள் இது என்ன சொல்லுவார், மாணிக்க வாசகரே திருக்கோவையாரில் என்ன சொல்லியிருக்கார், ஆனந்த வெள்ளத்து அழுத்தும் ஓர் ஆறுயிர் ஈரு கொண்டு ஆனந்த வெள்ளத்து இடை கிளைத்தால் ஒப்பும் அம்பலன் சேர் ஆனந்த வெள்ளத்தரை கடலோன் அருள் பெற்றவனின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ்வணி நலமே அப்படின்னு சொல்லுவார். இதை நம்ம சிவபுராணத்துல நேற்றுக்கெல்லாம் அனுபவிச்சோம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆற்றின்ப வெள்ளம் அத்தா மிக்காய் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம், அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாமாக இருக்கக்கூடியவள் ஆனந்தமாக எதை தருவதாலும் அந்த ஆனந்தத்தை பெற விரும்புபவர்கள் யாராயினும் அம்பாளோட அருளை கண்டிப்பாக பெறணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவள் எல்லையற்ற சாகரம் போல பேரானந்த உருவமானவள் அம்பாள். நமக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோமே இதெல்லாம் சிற்றானந்தம், சும்மா மழை துளி, பெருவெள்ள மழை இல்லை, அது மழை துளி. இது ஒரு சின்ன ஒரு கதை மூலமா சொல்லலாம். ஒரு பாம்பு அதுக்கு உணவை என்ன பண்ணிடுறது, தேரையை போய் பிடிச்சிடுறது. அப்ப தேரையை பிடிச்சு வாயில வச்சுட்டு அது ஆஹா நமக்கு உணவு கிடைச்சிருக்குன்னு அந்த தேரையை சாப்பிட்ற ஆனந்தத்துல அது இருக்கான். ஆனா தேரை என்ன பண்றதா, அது வாய்க்குள்ள ஒரு வண்டை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. பாம்பு பிடிச்சு நம்மள உணவா கொள்ள போறதைன்னு அதுக்கு கவலை இல்லை. அது வாயில வண்டு கிடைச்ச உடனே ஆகா நமக்கு உணவு இது வண்டு அப்படின்னு அந்த வண்டை உண்ண போற சந்தோஷத்துல இருக்கான். அந்த வண்டு என்ன நினைக்கிறதா, அந்த தேரை வாய்க்குள்ள போயிட்டோமே நம்மள அது சாப்பிடுமேங்கிற நினைப்புல இல்லாம அது ஏதோ ஒரு தேன் மலர்லேருந்து தேனை எடுத்திருக்கிற அந்த தேனை சுவைக்கிற ஆனந்தத்துல இருக்கான். அப்போ இதெல்லாம் நிரந்தரமற்ற இன்பங்கள், நமக்கு என்ன வரப்போறதுன்னே தெரியல. நாம அத மாதிரி அப்பர் சுவாமிகள் என்ன சொல்லியிருப்பார், பாம்பின் வாய் தேரை வாய் பல பல நினைக்கின்றேனே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சிற்றின்ப, நம்மளுக்கு சிற்றானந்தம் கொடுக்கக்கூடியது. நம்ம ஏதோ ஒரு பொருள் இருக்கு, இல்ல வேண்டாம் சூரியனே வச்சுக்கலாம். சூரியனை கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு மரம்ல பெருசா ஓங்கி வளர்ந்துருக்கு, நம்மளுக்கு நிழல் தரது மரம் இருக்கு. இப்போ மரம் அப்படியே காத்துல அசைஞ்சதுன்னா அந்த இடகு வழியா அந்த சூரியனுடைய வெளிச்சம் தெரியும். ஆனா திருப்பி ஆடும்போது அந்த வெளிச்சம் போயிடும். அப்போ நம்ம அன்றாடம் வாழ்வில் அனுபவிக்கிற ஆனந்தம் இதே மாதிரிதான், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், திருப்பி அது போயிடும். ஆனால் அம்பாள் எப்படிப்பட்டவளா, வானில் உள்ள சூரியனை போன்ற பேரானந்தத்தை உடையவள். அதனால மரம் சூரியனை மறைப்பது போல நாம் அனுபவிக்கும் கர்மாக்கள் தான் அம்பாளை மறைத்துள்ளது. அது சிறிது விலகும் போது நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது, அதையும் அம்பாளே கொடுக்கின்றாள் இல்லையா, அதை கூட. அதனால ஆனந்தமாய் அப்படின்னு சொல்ற. ஆனந்தம் அப்படின்னு நிலையற்றதாக இருக்கிறதற்கு ஆனந்தம் எந்த பொருள் கொடுக்கறதோ அது நமக்கு சொந்தமானதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆஹா இது நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம், இதை நம்ம சாப்பிட போறோம், நாம செஞ்சிருக்கோம், இது நாம தானே, நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு ஆனந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன இதுன்னா, சந்தோஷத்துக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம நாம் நமது அப்படிங்கிற எண்ணாமல் எல்லாமே அம்பாளது அப்படின்னு நம்ம எண்ணம் வரும்போது துன்பமற்ற இன்பம் அடையறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கும். அம்பாளுக்கு நீ வேணும், நீ அவன் எனக்கு அதை செஞ்சா, எனக்கு சக்கரை பொங்கல் வச்சா அதனால எனக்கு அவன் வேணுங்கிறவன், நீ எனக்கு ஒண்ணுமே தெரில பழத்தை கொடுத்த அதனால நீ எனக்கு வேண்டாதவன் அவன் நினைப்பாளா?
அவளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவள் அவள். அதனால தனித்த ஆனந்தமாக அவள் இருக்கின்றாள் நம்மளுக்கு. அதனால அம்பாள் தனித்த வெள்ளம் போல ஆனந்தமாக இருக்கின்றாள்ங்கிறதுனால தான் அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். இதுல திருவாசகத்துல சொல்லியிருக்கார். இன்னும் அடுத்தாப்புல பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூப மயிலேன்னு தாயுமானவர் சொன்னார். ஆனந்த ரூபம் ஆருந்திய நெஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பாள். அதனால அம்பாளை ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவள்னு சொல்றார். அடுத்தது ஆனந்தமா என் அறிவாய் அப்படின்னு சொல்லி அறிவாக எப்படி இருக்கின்றாள் அம்பாள். அம்பாள் அறிவு ஸ்வரூபமாக யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது அப்படின்னு கந்தரனுபூதியை சொல்லியிருப்பார். அப்போ ஞானம் வேல் அறிவு எல்லாம் ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதுன்னு வாரியார் சுவாமிகள் கூட சொல்லியிருக்கார். அப்போ சிற்றறிவும் அவளாக இருக்கக்கூடியாள், பேரறிவும் அவளாக இருக்கக்கூடியவள். சிற்றறிவு நம்மளுக்கு இங்க இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்துக்கு மட்டும்தான் இந்த சிற்றறிவு. பேரறிவு வேணும்னா நம்ம அம்பாளை இது பண்ணினாதான் பேரறிவு கிடைக்கும். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய வேணும் இலர் அப்படின்பா. பிறர்க்கு எதுவுமே, அதாவது அறிவு செல்வம், இறைவனை அறிவதற்குரிய அந்த அறிவு இருந்தால் நம்ம எல்லா பாக்கியங்களும் பெற்றவராகவும், மற்ற செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த அறிவு இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். அதனால தான் நாம ஒன்ன பார்ப்போமே, எல்லாம் இருக்கு வீட்டுல. நம்ம வீட்டுல என்ன பண்ணியிருக்கோம், ஃபேனை போட்டிருக்கோம், டியூப்லைட்டை போட்டிருக்கோம், ஏசியை போட்டிருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம். இந்த இபி கனெக்ஷன் கிடைக்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் போட்டு அலங்காரத்துக்கு வச்சா. அது மாதிரி நம்மளுக்கு ஆனந்தம், இந்த அறிவுங்கிறது எப்படி வேணும், அதை தூண்டி விடுறதுக்காக அம்பாளோட அருள் வேணும் நமக்கு. அவள் தான் அதாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றாள். அந்த இல்லாட்ட இதெல்லாம் இருந்தும் இல்லாததாக இருக்கும்போது நம்மளுடைய பிறவி பயனற்ற பிறவியாக மாறுகின்றது அப்படின்னு சொல்ற அம்பாள் தான் அறிவுக்கு அறிவாய் நின்று ஆன்மாக்களை எல்லாம் உய்யுமாறு செய்கின்றவள் அவள். மனத்தில் அறிவாக நின்று நம்மளை தெளிய செய்பவள். ஞானமே உருவாகிய எம்பெருமாட்டி. பிறர் பொருளை அறிவதற்கு கருவியாக அம்பாள் அறிவாக நிற்கின்றாள். அவளையே அறிவதற்குரிய வால் அறிவாள் சொல்வா. நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு அந்த அறிவுங்கிறது எதுனா வால் அறிவு. அந்த வால் அறிவை இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படிங்கிற. ஆனந்தமா என் அறிவாய்னு சொன்னவர். அடுத்தது நிறைந்த அமுதமுமாய்ங்கிற. அமுதம், அமிர்தம் அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்ல அமுதம்னு சொல்றோம். அமிர்தம் அப்படின்னு சொன்னா அது அதனால்தான் அசுரர்களும் தேவர்களுமா பார்க்கடலை கடந்த போது அமிர்தம் வந்தது. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே இருக்காது, மரணத்தை போக்குவதுன்னு சொல்றா. ஆனா அமுதம் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் உண்டார்கள் இல்லையா, அந்த தேவ அமுதம், அதைத்தான் நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது. அமிர்தம் அப்படின்னா மரணத்தை போக்குவது அப்படின்னு சொன்னா, அந்த தேவர்கள் எல்லாம் அந்த அமிர்தத்தை உண்டார்கள் பார்க்கடலை உண்ணும் போது சாகாம இருக்கணும்னா. ஆனால் அவர்களுக்கும் அந்த இறப்புங்கிறது வந்தது. இப்போ மனிதர்களை போல இன்ன காலம்ங்க இருக்காம அமரர்கள் அவளுக்கும் ஒரு இறப்பு இருந்தது. அமுதம் உண்டாயிடுச்சுன்னா நமக்கு ஆயுள் முழுவதும் அப்படி வாழ்வோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கும் அந்த ஆயுட்காலம்ங்கிறது முடிந்தால் இறப்புங்கிறது உறுதி. 100 கோடி பிரம்மர்கள் நுங்கினர் அப்படின்னு தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்திர பதவியில ஒரு இந்திரன் தான் இருந்தானா? இல்ல, எத்தனையோ ஒவ்வொரு மன்வந்திரம் மாறும்போது ஒவ்வொரு இந்திரன், ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொருத்தரும் பல அவர்களுக்கும் இறப்பு உண்டு. அப்போ மரணம் இல்லாமல் சிவபெருமான் ஒருவன் தான் காலகாலனாக இருந்தார். அமுதம் கடைந்த போது நஞ்சு வந்தது. அது அப்பவே போயிருந்தா தேவர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாலேயே போயிருப்பா. அதனால தேவர்கள் எல்லாம் காப்பாற்றணும் கேட்டோன்னு சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டு அவர்களை எல்லாம் காப்பாற்றினான். அதனால்தான் இந்த திருவிளையாடல்ல சொல்லும் போது அம்பாள் என்ன பண்ணிடுறா, அது அப்படியே கழுத்துல பிடிச்சு இது பண்ணிடுறாங்க. சிவபெருமானுக்கும் சக்திக்கும் வேறுபாடு இல்லை. அதனால அம்பாளே அது உண்டாள்னு கூட சொல்லப்படுவது உண்டு. ஏன்னா தேவிய நாம ரொம்ப அழகா நம்ம இது பண்ணும்போது அவள் நமக்கு அமுதம் போன்றவளாக இருப்பாள் அப்படிங்கிறா. அவர்கள் அப்படி அமுதத்தை உண்டும் அவர்கள் இறந்து போனார்கள் இல்லையா, அவர்கள் அஞ்சி நடுங்கிய நஞ்சைத்தான் உண்டு அழிவின்றி விலகுவதோடு இறந்தும் பிறந்தும் வரும் அமரர்களுக்கு திருவருளை கொடுக்கின்றாளாம் அம்பிகைன்னு சொல்லிட்டு, விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாயின்னு சொல்லப்படுகிறது.
அப்ப நஞ்சுண்டு கருத்த கண்டி அப்படின்னு சிவபெருமான், ஏன்னா சிவபெருமான் நஞ்சை உண்டாலும் கூட இறக்காமல் இருக்கின்றார். அந்த அமிர்தத்தை உண்ட அசுரர்கள் தேவர்களுக்கும் கூட மூப்பு மரணம் என்பது இருந்தது அப்படிங்கிற. அப்ப நஞ்சை தன் கண்டத்தில் அமைத்து சாவாமல் இருக்கும் அம்பிகை தான் பரம்பொருளாக, சாகாத பரம்பொருளாக இருக்கின்றாள். மூவாத கன்னிகை அவள்தான் உண்மையான அமுதமாக இருக்கின்றாள். அவளையே உட்கொண்டவர்களுக்கு மரணமே இல்லை, அவர்கள் பெருவாழ்வு பெறுவார்கள்னு அபிராமிப்பட்ட நிறைந்த அமுதமுமாய் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா மற்றதெல்லாம் குறைவை உடைய அமுதம்னு சொல்றார். சுவை மிகுதியா இருக்கும்போது நாமளே ஒரு பொருளை சாப்பிடுவோம், ஆஹா அமிர்தம் போல இருக்கும்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அமுதம் போல இருக்கிற நாம அமிர்தத்தை உண்டிருக்கோமா? இல்லை. ஆனாலும் ஒரு சுவை மிகுதியாக இருக்கும்போது ரொம்ப அமிர்தத்துக்கு ஈடா இருக்கிற என்ன வேணா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படிம்போம். நம்ம இன்னும் என்னெல்லாம் சொல்லுவா பார்த்தோம்னா, கரி அமுது, சாற்றமுது, இலை அமுது, திருக்கண் அமுது அப்படின்லாம் சொல்லுவா. அப்போ உணவே அமுதம்னு சொல்றோம். ஆனால் அவை எப்படி கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த பசிங்கிற நேரத்துக்கு அந்த உணவு கிடைச்சோன்னா அது நம்ம உயிரை காப்பாதது. சுவை மிகுதி, அதுக்கு நிறைய ஆகா கறி எப்படி நல்லா இருக்கு, இன்னைக்கு எப்படி சூப்பரா இருக்கு, ரசம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்பா. அப்போ அது சுவை மிகுதினால அமுதம் மாதிரி இருக்குன்னு சொல்றோம். அது நம்ம உபச்சாரத்துக்காண்டி சொல்வது. அப்போ தேவாமிர்தம் அப்படிங்கிறது அதை வைத்துத்தான் சுவையில் மிகுந்து இருந்ததுனால் அமிர்தம் அப்படின்னு பெயர் பெற்றது. சாற்றமுதும் சோற்றமுதும் மனிதர்களை உயிர் வாழச் செய்தது போல தேவாமிர்தம் தேவர்களை உயிர் வாழச் செய்கிறது அப்படிங்கிறார். சாரும் சோறும் மரணத்தை மாற்ற முடியாதது போல தேவாமிர்தம் கூட மரணம் இல்லா வாழ்வை தர முடியாது அப்படின்னு சொல்ற. தேவரானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அம்பாளுடைய அம்பிகை அப்படிங்கிற இந்த அமிர்தத்தை உண்டு கொண்டால் மாயா நிலை, இந்த மாயை கூட சிக்காமல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி புனிதரும் சேவடி கோமளமேன்னு பார்த்தோம் இல்லையா? அம்பாளை பணிபவர்களுக்கு மாயா முனிவர்கள் அவர்கள் கூட அப்படி இருக்கின்றார்கள், அவர் அருளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஆனந்தமாய் அறிவாய் அப்படின்னு சொல்றாரு. அறிவு அப்படின்னா அது சித்து பொருள், நித்தியமாகிய அமுதம். ஆனந்தமாய் அறிவாய் அமுதமுமாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது சித்து பொருள், இது சத்து பொருள். அதனால இந்த மூன்றும் ஆனந்தமாய் அறிவாய் அமுதமுமாய் இந்த மூன்றும் அம்பிகை ஆனந்தமாய் சித்தாய் சத்தாய் இருப்பவள், சச்சித் ஆனந்த ரூபிணி, சச்சிதானந்த ஸ்வரூபி, சச்சிதானந்த ரூபிணின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் அது ஆனந்தமாய் அறிவாய் என் அமுதமுமாய் அப்படின்னு அம்பாள் தத்துவங்கள் எல்லாம் நிறைந்தவளாக இருக்கின்றாள். இந்த தத்துவங்கள் சொல்ல போனோம்னா பஞ்சபூதங்கள், இந்த தத்துவங்கள் சொல்றோம்ல 5. அதுல கடைசி என்ன சொல்லப்படுகின்றது? ஆகாயம். அதுக்கு அடுத்து அதிலிருந்து ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம். பிருத்திவி தான் கடைசி, பூமி. இந்த பூமி கடைசியாக பார்க்கப்படுகின்றது. இந்த பஞ்சபூதங்கள் கீழிருந்து போனால் இறுதியானது ஆகாசம். ஆகாசத்திலிருந்து ஆனா எல்லாமே தோன்றுகின்றது. ஆகாயம், காற்று, அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பிருத்திவி அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த பூமி, அப்போ இந்த 50 பூதங்கள் அம்பாளோட வடிவாக இருக்கின்றது அப்படின்னு. அப்ப ஞான கண் கொண்டு பார்க்கணும் அம்பாளை. அம்பாள் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையவளாக இருக்கின்றாள். ஏன்னா இதுல மணிவாசகர் என்ன சொல்லியிருப்பார்? வானகத்து அமரர் தாயை போற்றி, பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, நீரிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படின்னு சொல்லி அம்பாள் பஞ்சபூத வடிவிலையும் மறைந்திருக்கின்றாள் அப்படின்னு சொல்லும் போது ஞான கண் கொண்டு பார்க்கும்போது இந்த உண்மையை நமக்கு தெரியுங்கிறார். இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் இது 5பூதமாகத்தான் தோற்றமளிக்கும். திருமூலர் என்ன சொல்லியிருப்பார்? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பால் முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார் முதல் பூதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப 50 பூதமாக காட்சி தருகின்ற அம்பாள் அவள்தான் எல்லாமாக, பரதேவதை தான் 50 பூதங்களாக காட்சி கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? வான் அந்தமான வடிவு உடையவள் அப்படிங்கிறார். பஞ்சபூதேசி அம்பாளை சொல்றோம் இல்லையா?
உயிரோடு பூதமைந்தும் ஒரு முதலாகி நின்ற உமைன்னு திருப்புகழ்ல சொல்லப்பட்டிருக்கும். இப்படி அபிராமியை நமக்கு வேதம் எப்படி சொல்லிக் கொடுக்கின்றது? எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே அப்படின்னு சொல்லுவா. அத மாதிரி வேதங்கள்ல ஞான பாகமாக இருப்பவை அதனுடைய சிரசு, அதான் பார்த்திருக்கோம் உபநிடதங்கள் இல்லையா? அங்கே அம்பாளோட திருவடி இருக்கா. அந்த உபநிடதங்கள் சிரசங்கள்ல 4 வேதங்களின் முடிவாக அந்த சரணார விந்தம் இருக்கின்றது. அப்ப மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம். அம்பாளோட திருவடி மறையின் முடியிலே இருப்பது அப்படின்னு சொன்ன அபிராமிப்பட்டர் இன்னும் ஒன்ன சொல்றார். என்ன சொல்றார்? சிவபெருமான் தன் திருமுடியில அந்த தாமரையை சூடுகின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் அப்போ முடியில் செருகும் மாலையை கண்ணின்னு சொல்லுவார். அப்ப எம்பிரானுடைய முடியில் எம்பிராட்டியின் சரணார விந்தம் கண்ணி போல இருக்கின்றது. ஏன்னா தலையில நம்ம பூ வைக்கும் போது எனக்கு 2 கண்ணி கொடு அப்படின்பா பூ வச்சுக்கும் போது. அதனால தான் எம்பிரானுடைய முடியில் எம்பிராட்டியின் சரணார விந்தம் கண்ணி போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். ஆனா சிவபெருமான் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நாம எம்பிரான் எப்படிப்பட்டவர்னு நம்ம பார்த்திருக்கோம். மயானத்தில் ஆடுகின்றவர். அவர் எங்க என்ன பண்ணியிருக்கோம்? அங்க சாம்பல் அப்படின்னு நிறைந்து வெண்ணிறம் பெற்று தவள நிற கானம் தம் ஆடரங்காம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சாம்பல் நிரம்பி வெண்ணிறம் பெற்ற காடு, அந்த சுடலையில் ஆடுகின்றவர். அந்த வெண்ணிற கானம், அதில் ஆடும் நடனம், அதை அரங்கமாகவே கொண்டிருக்கின்றவர். ஏன்னா அவருக்கு நடன மேடை அந்த சுடுகாடு. அதைத்தான் சொல்ற தவள நிற கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஏன்னா எல்லாம் நீராகி அப்படியே விளவிளேன்னு இருக்கிற சூழ்நிலையில ஆடும் நடனத்தை தான் எந்த நடனம்னு சொல்றன்னா பாண்டரங்க நடனம் அப்படின்னு சொல்லுவா. உலகம் எல்லாம் அழிந்து போனாலும் அவர் மட்டும் அழியாமல் நிற்பவர் அப்படிங்கிறது அந்த நடனத்தை பொருளாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமான் இறைவியை வணங்குகிறார். ஊடற்காலத்தில் மனைவியை காதலன் வணங்குவதாக சொல்வது சௌந்தரிய லகரியில நம்ம அனுபவிச்சோம், பார்த்திருக்கோம் இல்லையா? அம்பாளை தனி இடத்துல சிவபெருமான் வணங்குவதைத்தான் இப்படி சொல்கின்றார். சரணாரவிந்தம் தவள நிற கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்வார். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய இதுக்கு சொல்லிட்டே போலாம். அம்பாள் நிறைய ஏன் அம்பாளை மட்டும் சிவபெருமான் வணங்கினார்னா நாம மற்ற மனைவிகள் எல்லாம் கணவன் வணங்கலாமானா அம்பாளுக்கு அந்த தகுதி உடையவளாக இருக்கின்றாள் அம்பாள். ஏன்னா பெற்ற தாயார் என்ன சொல்லுவா? குழந்தையை மடியில வச்சுட்டு என்னை பெற்ற கண்ணே அப்படின்பா. அப்ப சேய் தாயை பெற்றெடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல அன்பினால் ஊடலை தீர்ப்பதற்காக வணங்குவது. அதனாலதான் காமேஸ்வரன் ஊடலை தீர்ப்பதற்காக அவள் திருவடிகளை சிரசில் தரித்து கொண்டாள் அப்படின்னு சொல்றார். இதுதான் பணியாய் அருணகிரியார் கூட முருகன் அந்த கந்தரனுபூதியில சொல்லியிருக்க. பணியாய் என வள்ளி பதம் அணியும் தனியா அதிமோகதயா பரணே அப்படிங்கிறார். மதிவாழ் முதல்வள் ஏகல்னது பின் துதியா விரதா விண்ணவர் சூடு மலர்பாத குரமின் பதசேகரனே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா நம்ம ஒண்ணு சொல்லலாம். ஜெயதேவ சுவாமிகள், ஏன்னா ராதையும் கண்ணனும் ரொம்ப இதா இருக்கக்கூடியது. 24 அஷ்டபதிகள் பாடியிருக்கார். அதுல 19வது அஷ்டபதி அவர் எழுதும் போது என்ன எழுதியிருப்பார்னா, அவருக்கு கீத கோவிந்தத்துல ராதையோட பாதத்தை தன்னுடைய சிரசு மேல வைக்கிறதுக்கு கண்ணன் கேட்டதாக அவர் எழுதி ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேவி பத பல்லவ முதாரம் பிரியே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அவருக்கு தோன்றது, என்னடா இது, அவளோட தலையை கொண்டு நம்மளோட சிரசுல வைக்கணும்னு கண்ணன் இப்படி எழுதிட்டோமே அப்படின்னு என்ன பண்றாரா, அவர் அதை கொண்டு அழிச்சிடுறாராம். அடிச்சுட்டு உடனே அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கண்டு போயிடுறாராம். அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவரோட உருவிலேயே வராராம். அந்த எண்ணெய் தேய்த்த தலைவோட கண்ணன் அவர் உருவுல ஜெயதேவருடைய பத்தினி அவள் மனைவி கிட்டக்க பத்மாவதி கிட்டக்க கேட்டு வாங்கி அதை எழுதுறாராம். அந்த அடித்திருந்த அடிகளை எல்லாம் அடித்து விட்டு அதேதான் இருக்கணும்னு கண்ணனே மீண்டும் எழுதினான்னு சொல்லி அதுல அவருடைய சங்கு சக்கர ரேகைகள்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஜெயதேவர் அதை பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த அஷ்டபதி பாடும்போது உள்ளம் உருகி பாடும்போது
கண்ணனுடைய அந்த காட்சி கண்முன்னால தோன்றும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இதை கருத்தில் கொண்டு அதான் 19வது பாட்டுல அவர் இந்த மாதிரி எழுதினர். இதை பாடும்போது நம்ம எந்த துன்பமும் நம்மை அணுகாது அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி தான் இதுல என்ன தேவியோட பாத மகிமை. ஏன்னா அம்பாளோட திருவடி மலர்கள் மயானத்துல மகேஸ்வரன் திருநடம் போது அம்பாளோட திருவடி மலர்களை தலைமாலையாக அணிந்து ஆடுகிறார் அப்படின்னு அம்பாள் இதை பற்றி பாத மகிமையை சொல்லுவா. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்ற அப்படின்னு சொல்லுவார். இன்னும் அடுத்த வரல இன்னொரு கை நின்னடி தாமரி சூடிய சங்கரர்க்குன்னு சொல்லுவார். கற்பூர வல்லியின் பாத பத்மம் மது மத்தொடும் தம் முடிவைத்தவா மதுரேசர் அப்படின்னு மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலையில சொல்லப்பட்டிருக்கோம். அதனால அப்பேற்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபி பஞ்சபூத வடிவங்கள் அப்படி அந்த அபிராமியோட திருவடி வேதங்களின் முடியாக நிலவி சிவபெருமானுடைய திருமுடியில் கன்னியாக விளங்குகின்றது அப்படின்னு இந்த பாட்டுல அம்பாளோட பெருமையை அபிராமி பற்ற ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு இதுல. ஏன்னா இதுல இன்னும் என்னன்னா அம்பாளோட பாத மகிமை திருவடி இதுக்கு சொல்லும் போது காந்திமதி அம்பாளோடு அந்த பாடல்ல வரும்போது ஆய்முத்து பந்தரில் வெள்ளனை மேல் நின் அருகிருந்து நீ முத்தம் தா என நினை கெஞ்சிடும் வேளையில் வேய் முத்தரோடு என் உள்ள குறைகள் மெல்ல எடுத்து சொன்னால் வாய்முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவந்தையே அப்படின்னு காந்திமதி அம்பாளை பற்றி ஒரு பாடல் அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த பாடல் அப்படி அழகாக இதாயிருக்கின்றது. அசோகவனத்தில் இந்த சீதை எப்படி இதா இருந்தான்ட்டு சிவபெருமானே இடபாகத்து தேவியை தன்னுடைய சிரசின் மேல் வைத்துக் கொண்டார் அப்படின்னு கம்பர் எடுத்து சொல்லியிருப்பார். சோகத்தால் ஆயனங்கை கற்பினால் தொழுதற்கு ஒத்த மாகத்தா தேவி மாறும் மான் சிறப்பு உற்றார் மற்றை பாகத்தால் இப்போது ஈசன் மகுடத்தாள் பதுமத்தாளும் ஆகத்தாள் அல்லல் மாயன் 1000 மௌலி மேலாள் அப்படின்னு சிரசின் மேல வைத்துக் கொண்டிருக்கின்றாள்னு அம்பாளோட பாத மகிமை மூககவி நம்ம அனுபவிச்சோம். நம்ம இதுல பாதாரவிந்த சதகம் அதுல 100 ஸ்லோகமே சொல்லியிருப்பார் பாத ஸ்மரணம். அம்பாளோட பாதத்தை நம்ம அதையே போற்றி பணிபவர்களுக்கு பாத ஸ்மரணம் ஸ்மரிப்பவருக்கு பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபத்தையே கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம அனுபவிச்சோம். பாதாரவிந்த சதகத்தோட 64வது பாடல்ல மகாபாஷ்ய வியாக்கியா படுசயனம் மாரோ பயதிவா ஸ்மர வியாபோரேஷ்யா பிச்சுன நிடிலம் காரயதிவா சிரேணாபானா மத்யா சயதி சததம் வாணி வசதிம் பிரணம்யாம் காமாட்சியா பதனலின மகாத்மியம் கரிமா அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த அம்பாளோட பாத இது எப்படி பெருமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காண்டிதான் இதுல ஆனந்தமே உருவாகி ஆனந்தமே உருவமே தானா ஆனந்த உருவமே தானாகி என் அறிவாகி நிரம்பிய அமுதம் போன்றவளாகி ஆகாசம் முதலான 50 பூதங்களும் தன் வடிவாக பெற்ற தேவியினுடைய 4 வேதங்களுக்கும் முடிவாக நிற்கும் திருவடி தாமரையானது வெண்ணிறத்தை உடைய மயானத்தை தன்னுடைய ஆடும் இடமாக அரங்கமாக கொண்டுள்ள எம்பெருமான் சிவபெருமானது திருவடி மாலையாக தவள நிறகானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே ஆடரங்கு அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருக்கார். இது அம்பாளோட அரவிந்தம் அப்படின்னு மலராக சொல்லி முடி கண்ணியது அப்படின்னு சொல்லலாம். தவள நிறக்காடு திருவெண்காடுன்னு சொல்லப்படுகின்றது. அந்த திருவெண்காட்டிலே அம்பாளுடைய முடியை தன்னுடைய திருவடியை தன்னுடைய முடியில் தாங்கியவராக இருக்கின்றார்ங்கிற மாதிரி இதுல பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாடல் நம்ம அனுபவிக்கிறதுக்கே எவ்வளவு அர்த்தங்கள் அம்பாளுடைய திருவடி மகிமை. இன்னும் போக போக எத்தனை பாடல்கள் 100 பாடல்கள் 11 பாடல்கள் தான் அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு பாடலும் அப்படியே அமுதத்தை விட இப்படி சொல்றாரு இல்லையா, அமுதமாக இருக்கக்கூடியவள் அம்பாள்ங்கிற மாதிரி அந்த அமிர்தம் போன்று நாம் தித்திப்பாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவளுடைய திருவருள் நமக்கு என்றும் கிடைக்கட்டும். அபிராமி அன்னைக்கு ஜெய்.